John chapter 17 and யோவான் 17ஆம் அதிகாரம். let's read verse 5. 5ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். And now, Father, glorify me in your own presence with the glory that I had with you before the world began. பிதாவே, உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். You know, what if I said one look of something will change your life forever? ஒரு பார்வையிலே ஒரே பார்வையிலே உங்களுடைய வாழ்க்கை மாற முடியும் என்று நான் சொன்னால் என்ன நினைப்பீர்கள்? Would you believe something like that? அது மாதிரி ஏதாவது நம்புவீங்களா நீங்கள் சொன்னால்? You know, if you just look at something just one time, get a glimpse of it, it will change your life forever. ஏதோ ஒன்றை ஒரு முறை பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே மாறிடும் நான் சொன்னேன்னா நம்புவீர்களா? It is true. உண்மை அது. When we are talking about looking at the glory of God, தேவனுடைய மகிமையை குறித்து பேசும்போது அது மிகவும் உண்மை. Literally, one glimpse of the glory of God will change your life forever. தேவனுடைய மகிமையை ஒரு க்ஷணப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய வாழ்க்கையே நித்தியத்துக்கு மாற்றிவிடும். You see this in the Bible, Isaiah, and that's what has changed his life. ஏசாயாவை பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையே அப்படிதான் மாற்றப்பட்டது. Remember how he received the call into the ministry, one of the greatest prophets of the Old Testament. பழைய ஏற்பாட்டின் ஒரு மாபெரும் தீர்க்கதரிசி, அவருடைய ஊழிய அழைப்பை பார்த்திருக்கீங்களா? He saw the glory of Christ. அவன் கிறிஸ்துவனுடைய மகிமையை கண்டான். He saw the glory of the Son of God way back in Isaiah chapter 6. 6ஆம் அதிகாரத்திலே கிறிஸ்துவனுடைய அதாவது தேவகுமாரனுடைய மகிமையை அவன் கண்டான். Consider the Apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுலை எண்ணி பாருங்கள். How did his life change? அவருடைய வாழ்க்கை எப்படி மாறினது? How did he go from being the greatest persecutor of the early church to the greatest evangelist of the early church? ஆதி திருச்சபையிலே சபையை துன்புறுத்தினவர்களே முதலானவராக இருந்தவர் பவுல், அவர் எப்படி புதிய ஏற்பாட்டிலே பெரிய பிரசங்கியாராக மாறினார்? He simply one brief encounter where he saw the glory of the risen Lord Jesus Christ. ஒரு சின்ன ஒரு சம்பவத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையை அவன் கண்டான். He saw Jesus in his glory. இயேசுவை மகிமையிலே கண்டான். And he was never the same. அதன் பிறகு அவன் முன்ன போல இருக்க முடியவில்லை. That's why for these last few weeks we are talking about seeing the glory of God. ஆகவே தான் கடந்த ஒரு சில வாரங்களாக தேவனுடைய மகிமையை காண்பதை குறித்து பேசி வருகிறேன். And we're going to continue to try to see the glory of God, specifically the glory of Christ today. தேவனுடைய மகிமையை காண்பதை குறித்து, அதாவது குறிப்பாக கிறிஸ்துவனுடைய மகிமையை காண்பதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். Not only because it can change our life, but because it is talked about in this passage. அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்பதற்காக மட்டுமல்ல, இந்த வசனம் அதை குறித்து நமக்கு கூறுகிறது. ஆகவே பார்க்க போகிறோம். As I read to you in verse 5, Jesus is praying saying, glorify me. நான் உங்களுக்கு சொன்னது போல இயேசு ஜெபிக்கிறார், உங்களுக்கு வாசித்தது போல இயேசு ஜெபிக்கிறார், இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும் என்று. He said the same thing, glorify me or glorify the Son in verse 1 also. முதலாம் வசனத்திலே அப்படியே சொன்னார், உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும் என்று. இரண்டாம் வசனத்தில் தமிழ்ல There is an emphasis on the glory of Christ in our passage here. ஆகவே கிறிஸ்துவனுடைய மகிமையை குறித்து ஒரு அழுத்தமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. And we all know that where Jesus is glorified, the Father is glorified. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இயேசு எங்கே மகிமைப்படுத்தப்படுகிறாரோ அங்கே பிதா மகிமைப்படுத்தப்படுகிறார். And so we are trying to understand or comprehend or see or appreciate the glory of Christ here. ஆகவே நாம் கிறிஸ்துவனுடைய மகிமையை அங்கே காண முடிகிறது, அதை பாராட்ட முடிகிறது. Last week we saw Christ's original glory in his pre-existence. Before the world began, he had glory. He was there and he was there in a glorious manner. போன வாரம் குறிப்பாக அவர் இந்த உலகத்துக்கு வந்து மனுஷனாய் வந்து பிறக்கிறதுக்கு முன்னால பிதாவினிடத்தில் ஆதி முதல் இருந்தாரே, அப்போ இருந்த மகிமை என்ன என்பதை குறித்து பேசினேன். அவருக்கு ஆதி முதல் இருந்த மகிமை.
You know, something like that only Isaiah saw in Isaiah chapter 6. அதை போன்ற ஒரு மகிமையை தான் ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா கண்டதாக Before Jesus was born in this world 2000 years ago. 2000 வருஷத்துக்கு முன்னால இயேசு வந்து இந்த பூமியில பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த காரியம் இது. He existed and he was king and lord and he was seated on the throne high and lifted up, Isaiah says. ஆதியிலேயே அவர் அங்கே சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்தார், மகிமையும் உயர்ந்தவருமாய் இருந்தார் அவர் என்று ஏசாயா சொல்லுகிறார். We saw that glory, the pre-existent glory of அவருக்கு முன்பிருந்த மகிமை, தேவகுமாரனுக்கு முன்பிருந்த மகிமையை குறித்து நாம் பார்த்தோம். I thought last week we will talk about the glory of Christ in his exaltation, but I never got there. போன வாரம் அவர் உயர்த்தப்படும் போது அவருக்கு ஏற்பட்ட மகிமை குறித்து பேசணும்னு நினைச்சா நான் அது வரைக்கும் அது போல நம்ம அதுக்குள்ள. We only spoke about the pre-existent glory. முன்பிருந்த மகிமையை மட்டும் பேசணும். So this week I want to complete that and I want to talk about the glory of the exalted Christ, the glory of Christ in his exaltation. ஆகவே இந்த வாரம் கிறிஸ்து உயர்த்தப்படும் போது அவருக்கு கொடுக்கப்பட்ட மகிமை என்ன என்பதை பார்ப்போம். What does exaltation mean? உயர்த்தப்படுவது என்றால் என்ன? As the Tamil says, lift up. உயர்த்தப்படுவதுன்னா தமிழ்ல நல்லா வந்திருக்கு, உயர்த்தப்படுகிறது. Literally it means lifting up. லிட்டரலா தான் அர்த்தம் உயர்த்தப்படுகிறது. Right? And if you look at verse 5, that word glorify, it literally means, one of the meanings is lift up. Lift me up. மகிமைப்படுத்தும் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தமே என்ன உயர்த்தும் என்று தான் அர்த்தம். Right? And we say in our worship, Jesus, we lift you up, we exalt you, right? நம்முடைய ஆராதனையிலே நாம் இப்படி சொல்லி ஆராதிக்கிறோம் இல்லையா, ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம்னு. And that's why we're talking about this thing called exaltation of Christ. ஆகவே தான் நாம் இந்த மகிமைப்படுத்துவது, கிறிஸ்து மகிமைப்படுவதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். Now the New Testament teaches much about the lifting up or the exaltation of Christ. புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்து உயர்த்தப்படுவதை குறித்து இங்கே நிறைய நம்ம புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். And it teaches, you can see the teaching in almost 3 stages or movements. அதை 3 கட்டங்களாக நாம் படிக்கலாம் இங்கே. One is the resurrection of Jesus. ஒன்று உயிர்த்தெழுதலிலே. The other is the ascension of Jesus. இரண்டாவது பரமேறுகிறதிலே. And then the third is the session or the enthronement of Jesus. மூன்றாவது அங்கே பிதாவின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்து இருக்கிறதிலே, sitting on the throne, சிங்காசனத்திலே உட்கார்ந்து இருக்கிறதிலே. So we are going to follow that basic division so that we can more fully understand and appreciate the lifting up, the exaltation, the glorification of Jesus. இந்த 3 கட்டங்களையும் பார்க்க போகிறோம். அப்பதான் நாம இயேசு எப்படி உயர்த்தப்படுகிறார், மகிமைப்படுத்தப்படுகிறார் என்பதை நன்றாய் புரிந்து கொள்ள முடியும். இந்த 3 கட்டங்களிலே இதை பார்க்கலாம். Again, why are we doing this? ஏன் இதை பார்க்கிறோம் இப்போ? Because Jesus prays, glorify me. ஏனென்றால் இயேசு ஜெபிக்கிறார் மகிமைப்படுத்தும் என்று. And like I said last week, that means lift me up all the way to the throne, but it also means lift me up in the eyes of these disciples, in the eyes of the believers. Let them see my lifting up. இதனுடைய அர்த்தம் என்ன? என்னை சிங்காசனத்துக்கு உயர்த்தும் என்கிறது மட்டும் அல்ல, இந்த சீஷர்களுடைய கண்களுக்கு முன்பாக, இந்த ஜனங்களுக்கு கண்களுக்கு முன்பாக, இந்த உலகத்தின் கண்களுக்கு முன்பாக என்னை உயர்த்தும் என்று பிதாவிடத்திலே வேண்டிக் கொள்கிறார். I'll remind you that Jesus is already lifted up. இயேசு ஏற்கனவே உயர்த்தப்பட்டவர். He's already sitting at the right hand of God. இயேசு பிதாவின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். But when it will start to benefit us is when we see it, when we comprehend it, when we are amazed by it, that's when it will benefit us. அவர் அங்கே உட்கார்ந்து இருந்தாலும் நமக்கு என்றைக்கு அது பயனுள்ளதாக இருக்கும், நாம் அதை கண்டு அதை குறித்து ஒரு வியப்பு, ஆச்சரிய உணர்வு நமக்கு என்றைக்கு உண்டாகிறதோ அன்றைக்கு தான் நமக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் அதில் உண்டாகும். We should see it, and that's the reason Jesus prayed in front of the disciples, and it is recorded here. நாம் பார்க்க வேண்டும், அதை அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார் என்பதை, அவருடைய மகிமையை நாம் காண வேண்டும். அதுக்கு தான் இயேசு இங்கே ஜெபிக்கிறார். Otherwise he could have prayed it in private. It doesn't have to be in the Bible, you know. இல்லைனா அவர் தனியாக போய் சீக்கிரட்டாக ஜெபம் பண்ணியிருக்கலாம். அதை பைபிள் எழுதப்பட வேண்டியதில்லை.
அது அவருக்கும் பிதாவுக்கும் உள்ள ஒரு தனிப்பட்ட காரியமாயிடும். All scripture is given for our profit and we should seek to profit from this scripture. எல்லா தேவ வசனமும் நம்முடைய பிரயோஜனத்துக்காக இங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் பிரயோஜனப்படும்படியாகவே இதை வாசிக்க வேண்டும், கவனிக்க வேண்டும். So let us begin by considering the resurrection of Jesus. Let us attempt, try with God's help, with the help of the Holy Spirit, to appreciate his glory there. ஆகவே அவருடைய உயிர்த்தெழுதலையும் அங்கே காணப்படுகிற அவருடைய மகிமையும் நாம் இப்பொழுது காண முயற்சிப்போம். அதை மனதார பாராட்ட நாம் கற்றுக்கொள்வோம். You know what happens in the resurrection? He is literally lifted up from the grave, isn't he? உயிர்த்தெழுதலில் என்ன நடந்தது? கல்லறையிலிருந்து அவர் உயர்த்தப்படுகிறார். He is in the grave. He's, they place him in that tomb, and during the resurrection he rises up. அவரை கல்லறையிலே வைக்கிறார்கள். உயிர்த்தெழுதல் போது என்ன நடக்குது? அவர் அங்கிருந்து எழுப்பப்படுகிறார். It is the most remarkable, powerful event in all of history. சரித்திரத்திலே மிகவும் வல்லமையான ஒரு காரியம் அது. It is the resurrection that literally, brought Christianity to the world stage. உயிர்த்தெழுதல் தான் கிறிஸ்தவத்தை உலகத்துக்கு முன்னாலே எடுத்து காட்டியது. We spoke about the glory of God as seen in the cross of Jesus a couple of weeks back. 2 வாரத்துக்கு முன்னால நான் சிலுவையில் எப்படி தேவனுடைய மகிமையை காண்கிறோம் என்பதை பற்றி பேசினேன். And there we said that without the cross of Jesus, the resurrection itself, in and of itself, would not have been so glorious. அங்க நான் உங்களுக்கு காண்பித்தேன், சிலுவை மரணம் என்று ஒன்று இல்லாவிட்டால் உயிர்த்தெழுதல் அவ்வளவு மகிமையா தெரியாது நமக்கு. That is true. அது உண்மை. But the flip side is also true. ஆனால் அதே அப்படி திருப்பியும் போடலாம். If Jesus never rose again from the dead, all his suffering and all that he did on the cross would mean nothing. அதை திருப்பி போட்டு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? உயிர்த்தெழாவிட்டால், அவர் உயிர்த்தெழாமற் போயிருந்தால் எவ்வளவு பாடுபட்டு மரித்திருந்தாலும் அதில் எந்த பிரயோஜனம் இருந்திருக்காது, அதன் மூலமாக ஒன்றும் உண்டாயிருக்காது. The best chapter for this in the Bible is 1 Corinthians chapter 15. இதற்கு வேதத்தில் மிகச்சிறந்த பகுதி என்று 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். Right, where Paul talks much about the resurrection. அங்கே உயிர்த்தெழுதல் குறித்து நிறைய பேசுகிறார் பவுல். And he says, if Christ never rose again from the dead, then we are still in our sins. அங்கே அவர் சொல்லுகிறார், கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. 17 சொல்றார், மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். He is saying if Christ never rose again, we don't have forgiveness of sins. கிறிஸ்து உயிரோடு எழும்பாவிட்டால் உங்களுக்கு பாவ மன்னிப்பே இருக்காதுன்றார். We connect forgiveness of sins with the shed blood of Jesus. நாம் எப்பவும் பாவ மன்னிப்பை எதோடு சம்பந்தப்படுத்துகிறோம்? இயேசுவுடைய சிந்தப்பட்ட ரத்தத்தோடு சம்பந்தப்படுத்துகிறோம். That is Bible teaching. அது பைபிள் டீச்சிங் தான். But the Bible also connects the resurrection. The only reason the blood is powerful and effective is because of the resurrection. The resurrection shows the effectiveness of the blood. ஆனால் உயிர்த்தெழுதல் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த இரத்தத்தினுடைய வல்லமை அந்த உயிர்த்தெழுதல் மூலமாக தான் அது செயல்படுகிறது. Paul is saying if Christ has not been raised, your faith is useless, he says. பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து உயிரோடு எழும்பாவிட்டால் உங்களுடைய விசுவாசம் விருதா. In verse 14 he says if Christ has not been raised, our preaching is in vain. உங்கள் பிரசங்கமும் விருதா உயிர்த்தெழாவிட்டால் அப்படின்றார். அவர் உயிர்த்தெழாவிட்டால் he's saying basically there's no use preaching. சுத்தமா பிரயோஜனமே இல்லை நீங்க பிரசங்கம் பண்ணின்றார். We don't in verse 19 he says if in Christ we have hope only in this life, that is no hope for next life, we are of all people most to be pitied. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் நாம் இருப்போம் என்று சொல்கிறார். He's saying if Jesus never rose again, we are the most sorry bunch of people the world has ever seen. இயேசு உயிரோடு எழும்பலனா நம்ம மாதிரி பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் உலகத்திலேயர்கள் இல்லைன்றார். Basically everything in Christianity hangs on that one event, the resurrection of Jesus Christ. ஆகவே கிறிஸ்தவத்திலே எல்லாமே
இந்த ஒரு சம்பவத்திலே அடங்கி இருக்கிறது, உயிர்த்தெழுதல் என்கிற ஒரு சம்பவத்திலே. When Jesus died, the disciples ran and hid, afraid. They thought everything was over. இயேசு மரித்தபோது சீஷர்கள் ஓடினார்கள், ஒளிந்தார்கள். What made them come out? A band of 12 people, 11 people, just ordinary guys, some of them fishermen. And what made them literally change the world upside down? அப்படி ஓடி ஒளிந்தவர்களை வெளியே வர வைத்தது என்ன? அது மட்டும் இல்லை, உலகத்தையே தலைகள் ஆக்கினார்கள். அதுக்கப்புறம் அது என்ன? What made this small group of people with no great worldly power, in fact, the world's greatest power, Rome, was, trying to stamp them out with all of their power and authority. What made them explode and literally take over the entire Roman Empire? உலகத்தின் மிகப்பெரிய சாம்ராஜ்யமாயிருந்த அன்றைக்கு இருந்த ரோம சாம்ராஜ்யம் இந்த 11 பேரை குறி வச்சு அழிக்கிறதுக்குன்னு தன்னுடைய அதிகாரத்தையும் வல்லமையெல்லாம் பயன்படுத்துகிறது. அதன் மத்தியில் இந்த 11 பேர் தைரியமாய் வெளியே கிளம்பி வந்து பிரசங்கித்து இந்த உலகத்தை தலைகளாக்குறார்கள். Historians have tried to explain this, சரித்திர வல்லுநர்கள் இதை விளக்க பார்க்கிறார்கள். They cannot find any explanation. அவர்களுக்கு விளக்குறதுக்கு எந்த விளக்கமும் கிடைக்க மாட்டேங்குது. How does something like this just take over the world like that? எப்படி இப்படி ஒரு காரியம் வந்து உலகம் முழுக்க பரவ முடியும் அப்படிங்கிறது விளங்கல அவங்களுக்கு. It is because Jesus rose again on the third day. ஏனென்றால் இயேசு மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார். When Jesus rose again on the third day, இயேசு மூன்றாவது நாள் உயிரோடு எழும்பும்போது it vindicated everything that he said, he did, who he was, everything about him. இயேசு உயிரோடு எழுந்த அன்றைக்கு அவர் சொன்னது, அவர் செய்தது எல்லாவற்றையும் அது உறுதிப்படுத்தினது, இது உண்மை என்று. I think you should write that down if you want to write down something in your notes. The resurrection, நோட்ஸ்ல நீங்க ஏதாவது எழுதணும்னா இது ஒண்ணு எழுதிருங்க. The resurrection is a complete vindication of everything about Jesus. உயிர்த்தெழுதல் இயேசுவை குறித்து எல்லாவற்றையும் எல்லாம் உண்மை என்பதை நிரூபிக்கிறது. Look at Romans chapter 1 verse 4. ரோமர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். Jesus said a lot of things and did a lot of things. இயேசு நிறைய காரியங்களை சொன்னார், நிறைய காரியங்களை செய்தார். But not everything was believed by people. ஆனா எல்லாமே ஜனங்களுக்கு எல்லாத்தின் மேலயும் நம்பிக்கை இல்லை. During his earthly life, they were doubting what he said. They could not believe what he said. They could not believe who he was. He was saying he is the Son of God. They couldn't believe it, அவர் வந்து நான் தேவகுமாரன்றார் அப்படிங்கிறார் இப்படிங்கிறார். ஆனால் இதெல்லாம் நிறைய காரியங்கள் அவர் சொன்னது நம்ப தகுந்ததா இல்லை. நிறைய பேருக்கு it's too much for the people to believe. நம்ப தகுந்ததா இல்லை, ரொம்ப டூ மச்சா இருக்குது, ரொம்ப அளவுக்கு மிஞ்சி சொல்ற மாதிரி. Even his own disciples did not understand most of the things he said when he was doing earthly ministry and did not believe most of the things. அவருடைய சீஷர்கள் கூட, அவர் கூட இருந்தவர்கள் கூட அவர் சொன்னத நிறைய காரியங்களை நம்பவே இல்லை. Look at Romans chapter 1 verse 4. ரோமர் 1:4 பாருங்க. From verse 3 I'll read in the 3ல இருந்து வாசிக்கிறேன். Concerning his son who was descended from David according to the flesh and was declared to be the Son of God in power according to the Spirit of holiness by his resurrection from the dead, Jesus Christ our Lord, through whom we have received grace and apostleship to bring about the obedience of faith for the sake of his name among all the nations, including you, and so on. ஓகே, தமிழில் 4ல இருந்து வருது. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக பரிசுத்த வேதாகமங்கள் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் தமது நாமத்தினும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படியும் பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தை மறுலி செய்திருக்கிறார். There's a lot of stuff there. It's easy to get lost, but I just want you to look at one phrase there. He was declared to be the Son of God in power. அங்கே ஒரு காரியத்தை கவனிங்க. நிறைய அது ரொம்ப லோடடாக இருக்குது. அதில் ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். என்னவாம், தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தலினாலே பலமாய் ரூபிக்கப்பட்டவர் அவர்.
The resurrection was a public declaration that this is the Son of God, and it was a powerful declaration. என்ன சொல்றார் அப்போஸ்தலனாகிய பவுல்? உயிர்த்தெழுதல் என்னவாம்? இவர் தேவனுடைய குமாரன் என்கிறதை வல்லமையாய் நிரூபித்து ரூபித்த ஒரு சம்பவம் என்கிறார். It proved who he was. அவர் யார் என்பதை அது ரூபித்து காட்டினது. He was always the Son of God. அவர் எப்போதுமே தேவகுமாரன் தான். But these people couldn't believe it and couldn't accept it. அதை யாரும் நம்பலையே. நிறைய பேர் அதை விசுவாசிக்க மறுத்தார்கள். That one event, the resurrection, changed everything. They were able to accept and believe, truly this must be the Son of God. ஆனால் உயிர்த்தெழுதல் என்கிற அந்த ஒரு சம்பவம் அதை மாற்றி விட்டது. அதை சுத்தமா தலைகீழாக்கி விட்டது. When Thomas finally, saw him and felt him, he fell down at his feet and he said, "My Lord and my God." சந்தேகப்பட்ட தோமா கடைசியில் அதை உணர்ந்த போது அவருடைய பாதத்தில் விழுந்து என் தேவனே என் ஆண்டவரேங்கிறான். No Jew will look at any other person and say that except the God of the Old Testament. உண்மையான யூதன் எவனும் வேற எவரையும் பார்த்து இப்படிலாம் சொல்ல மாட்டான். பழைய ஏற்பாட்டு அந்த தேவனை மட்டுமே தான் அவன் வணங்குவான ஒழிய தேவன் அங்கீகரிப்பான ஒழிய வேற எந்த மனுஷன்ட்டையும் இப்படி பேச மாட்டான். Suddenly there was a realization, this is the same God of the Old Testament. திடீர்னு அவனுக்கு தெரிஞ்சது என்ன? அந்த யூதனுக்கு என்ன தெரியுது? இவர் தான் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோமே அதே தேவன் தான் இவர் அப்படின்னு. Look at 1 Timothy 3:16. 1 திமோத்தி 3:16 பாருங்க. We are in the Lenten season. இப்போ லெந்து நாட்கள்ல இருக்கிறோம் இல்லையா? And these are very relevant truths, my friend, for your meditation. இந்த நாட்கள்ல நம்முடைய தியானத்திற்கு ஏற்ற காரியங்களை இவைகள்லாம். And sometimes in Lent people forget the resurrection altogether. சில நேரத்தில் லெந்து நாட்கள்ல உயிர்த்தெழுதலை நினைவு கூர்றதே இல்லை. இன்னும் சாவுலயே தான் இருக்கிறாங்க. Actually in church tradition, on Sundays, even during the Lent, they broke the fast, they broke other things to celebrate resurrection, even during Lent. பாரம்பரியமாக பார்த்தீங்கன்னா முற்காலங்களில் லெந்து நாட்களில் சில காரியங்களை சாப்பாடு விஷயத்தெல்லாம் அனுசரித்து வந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையில் அதை நிறுத்திட்டு நல்லா சாப்பிட்டாங்களாம். They didn't, because they've said we should, even during Lent, we should not forget resurrection. ஏனென்று சொன்னால் லெந்து நாட்களில் கூட உயிர்த்தெழுதலை மறந்துடக்கூடாதுன்னு. We don't serve a crucified Savior, we serve a crucified and risen Savior and Lord, a King. சிலுவையில் அறையப்பட்ட ஒரு இரட்சகரை நாம் இன்றைக்கு சேவிக்கவில்லை. சிலுவையில் அறையப்பட்டு மரித்து உயிரோடு எழுந்த ஒரு இரட்சகரை நாம் இன்றைக்கு ஆராதிக்கிறோம். 1 Timothy 3:16. 1 கொரிந்தியர் 3:16. Great indeed. 1 திமோத்தி 3:16. Great indeed, we confess, is the mystery of godliness. He was manifested in the flesh, vindicated by the Spirit, seen by angels, proclaimed among the nations, believed on in the world, taken up in glory. 1 திமோத்தி 3:16. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். This is what I mean. Look at that term, vindicated by the Spirit. Right? First it says he was manifested in the ஆவியிலே flesh. நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார் என்று இருக்குது. Right? You see, he was manifested in the flesh first. முதல்ல மாம்சத்திலே வெளிப்பட்டார்னு வருது. That is referring to Jesus coming into this world, becoming a man. மாம்ச ரூபத்திலே மனுஷனா உலகத்துக்கு வந்ததை அது குறிக்கிறது. Then it says vindicated by the Spirit. அதன் பிறகு ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். What is that referring to? அப்படின்னா என்ன அர்த்தம்? Referring to the resurrection. அது உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. It's talking about how the resurrection proved his righteousness. அவர் நீதி உள்ளவர் என்பதை உயிர்த்தெழுதல் நிரூபித்தது. The Tamil is very accurate. விளங்குச்சு, that righteousness was manifest, it was shown outward in the resurrection. அந்த உயிர்த்தெழுதல் மூலமாக அவருடைய நீதி வெளிப்பட்டது, விளங்கப்பட்டது. How? எப்படி? It showed that he didn't die for his own sin. அது என்ன காமிச்சது? அவர் பாவியா மரிக்கல, அல்லது பாவம் செஞ்சதுனால மரிக்கல. You know, he was not a sinner. அவர் பாவி அல்ல. If he was a sinner and if he died for his own sin, he would have stayed dead, because the soul that sins must die. அவர் பாவம் செஞ்சு ஒரு பாவியாய் மரித்திருந்தால் அவர் கல்லறையிலே இருந்திருப்பார்.
ஏனென்றால் பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் என்று தேவனுடைய நீதி சொல்லுகிறது. When he rose from the dead, it was the ultimate proof that he had no sin in him. He was sinless and he only died bearing the sin of the world. And once the payment was paid, he came back to life because it was not possible for death to hold him. அவர் உயிரோடு எழுந்தது, அவருடைய உயிர்த்தெழுதல் எதை நிரூபித்தது? அவர் பாவம் செஞ்சதனால் மரிக்கவில்லை, பாவியாய் இருந்ததனால மரிக்கவில்லை. அப்படி பாவம் செய்யாதவராய் பாவமற்றவராய் மரித்தபடினாலே தான் அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார். அவர் பாவமற்றவர், அவர் தேவகுமாரன் என்று அவர் உயிர்த்தெழுதல் நிரூபித்தது. The resurrection showed what was always true. He had no sin in him. அவருக்குள்ளே என்றைக்கும் பாவம் இருந்ததில்லை, அதுதான் உண்மை. உயிர்த்தெழுதல் அதை நிரூபித்தது. Proved it beyond a shadow of a doubt. எல்லா சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அது நிரூபித்தது. Vindicated by the Holy Spirit who was instrumental in raising him up from the dead. பரிசுத்த ஆவியானவர் அவரை எழும்ப செய்ததன் மூலமாக அதை விளங்க பண்ணினார். The Bible talks about the Holy Spirit being involved in the resurrection, right? இந்த உயிர்த்தெழுதலிலே ஆவியானவர் அங்கே ஈடுபட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். If the same Spirit that raised Christ from the dead, வாசிக்கிறோம் இல்லையா? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாய் இருந்தால், that's what it means. It means that everything Jesus was and said and did was proven to be right and righteous through the resurrection. உயிர்த்தெழுதல் மூலமாக இயேசு கிறிஸ்து சொன்னது செய்தது அவரை குறித்த எல்லாமே உண்மை என்று நிரூபிக்கப்பட்டது, ரூபிக்கப்பட்டது. You know, one example from the Gospel of John. யோவான் எழுதின சுவிசேஷத்திலிருந்து ஒரு உதாரணத்தை காண்பிக்கிறேன். John 2:22. யோவான் 2:22. You know, Jesus said a very strange thing in his earthly ministry once. இயேசு அவருடைய உலக ஊழியத்திலே ஒரு வினோதமான காரியத்தை சொன்னார். He said, destroy this. You remember that? John 2:19. He said, people were asking him for a sign. You know, the Jews, they like great miracles and great signs. பாருங்க, யூதர்களுக்கு இந்த பெரிய அற்புதம்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்க ஏதாவது அற்புதம் காட்டுங்கன்னு சொல்ற ஆளுங்க. Because they are the people who say, we've seen everything. We've seen Red Sea parting. We've seen, you know, manna from heaven. We've seen water from the rock. What can you show us? ஏற்கனவே அவங்க நிறைய அற்புதங்கள்லாம் பார்த்தவங்க. சிவந்த சமுத்திரத்தை கடந்திருக்கிறாங்க. அவங்க வானத்திலேருந்து மண்ணா விழுந்ததையும் கற்பாறையிலேருந்து தண்ணி வந்ததை எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தவங்க, அவங்க எல்லாத்தையும் கண்டவங்களா இருக்கனால அவங்க சொல்கிறாங்க, ஆமாப்பா நீ என்ன செய்ய போகிற, இப்போ நீ என்ன ஏதோ அற்புதம் செய்து காமி. They are looking down on Jesus. இயேசுவை ஒரு மாதிரி ஏளனமாக பார்க்கிறார்கள். And so they say, what sign, in verse 18 they say, what sign do you show us for doing these things? You know, 18ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர்? This is because Jesus went into the temple with a whip and whipped some of them, you know. இவைகளை செய்கிறீரே அப்படின்னு சொன்னது எதை சொல்கிறாங்க? தேவாலயத்துக்குள்ளே போய் சாட்டை எடுத்து பிச்சு வாங்கிட்டாரு அங்கே வியாபாரம் பண்ணிட்டு இருந்தவங்க. Have you seen this kind of Jesus? இந்த மாதிரி இயேசுவை பார்த்துருக்கீங்களா? So they said, what right you have to do this? Show some sign. எப்படி தேவாலயத்துக்குள்ளே வந்து சாட்டை வார எடுத்துக்கிட்டு இப்படி அடித்து இந்த மேஜையெல்லாம் கவுத்து இந்த மாதிரிலாம் பண்ணலாம்? And Jesus, ஒரு அடையாளத்தை காட்டு எங்களுக்கு, நீர் யாருன்றதுக்கு ஒரு அடையாளம் காட்டும். So Jesus responds to them in verse 19 and he says, இயேசு பதில் சொல்லுகிறார் 19ஆம் வசனத்துல, you want a sign? Here's a sign. Destroy this temple and in 3 days I will raise it up. சொல்றாரு. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். Jews said, are you crazy? It's taken 46 years, next verse, to build this temple. How will you raise it up in 3 days? அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். But then next verse John says, but Jesus was speaking about the temple of his body. அடுத்த வசனம் யோவான் சொல்லுகிறார், எழுதினவர், அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். And look at the next verse. அதுக்கு அடுத்த வசனம். Nobody understood that Jesus was talking about temple of his body or anything. யாருக்கும் விளங்கல இவர் சரீரமாகிய தேவாலயத்தை குறித்து பேசுறாருன்னு, including his own disciples. அவங்க சொந்த சீஷருக்கே விளங்கல. When did they understand? எப்போ அவங்களுக்கு விளங்க ஆரம்பிச்சது? Look at verse 22. 22. When therefore he was raised from the dead, his disciples remembered that he had said this, and they believed the scripture and the word that Jesus had spoken. அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து தேவ வாக்கியத்தையும் வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். Resurrection clarified everything for the disciples. உயிர்த்தெழுதல் எல்லாத்தையும் தெளிவுபடுத்திருச்சு சீஷர்களுக்கு. தெளிவாயிட்டாங்க, இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க, விளங்காததெல்லாம் விளங்கிடுச்சு. Properly speaking, I should say resurrection plus the giving of the Holy Spirit.
combined, clarified, and helped them to believe everything about Jesus. நான் சொல்லுவேன் ரெண்டு காரியங்கள். ஒன்று உயிர்த்தெழுதல், இன்னொன்று பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டது. இந்த ரெண்டு காரியங்களும் வந்த பிறகு சீஷர்கள் ஆள் மாறிட்டாங்க. முன்ன விளங்காதெல்லாம் இப்போ நல்லா விளங்க ஆரம்பிக்குது. Why am I saying this? ஏன் இதை சொல்லுகிறேன்? The vision of the risen Lord Jesus Christ helps us appreciate who he is, his glory, his greatness, my friend. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய குறித்த தரிசனம், உயிர்த்தெழுந்தவரை குறித்த அந்த தரிசனம், அந்த காட்சி நமக்கு அவர் யார் என்பதை நிரூபித்து காட்டுகிறது. Just meditating on the resurrection will help you see the greatness of Jesus Christ. இந்த உயிர்த்தெழுதலை கொஞ்சம் தியானித்து பார்த்தாலே இயேசு எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் கண்டுகொள்ளலாம். In the book of Acts, they are always preaching about resurrection. அது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்த்தீங்கன்னா எப்போதும் பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுதலை பற்றிய பிரசங்கம் பண்ணுறாங்க. But then suddenly, over a course of time, at some point, I don't know when, suddenly they keep resurrection preaching only for Easter Sunday. அது எப்போ மாறிச்சுன்னு தெரியல. திடீர்னு இந்த உயிர்த்தெழுதலை பற்றி பிரசங்கம் பண்ணுறது வெறும் ஈஸ்டர் சண்டே மட்டும் பிரசங்கம் ஆக்கிட்டாங்க. Right? That is perhaps one of the explanations why the church has lost its sense of power. ஒருவேளை அதனால தான் சபை அன்றைக்கு அதற்கு இருந்த அந்த வல்லமை இன்றைக்கு இழந்து போய்விட்டது என்று சொல்லலாம். The early church and the apostles and the disciples, they preached, they did ministry with the sense, they were constantly aware of the presence of the risen Lord Jesus Christ. ஆதி திருச்சபையிலே அங்கே இருந்த அந்த பரிசுத்தவான்கள் எப்போதும் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை குறித்த உணர்வுள்ளவர்களாக இருந்தார்கள். What I'm trying to say is meditate on the resurrection. நான் என்ன சொல்லுகிறேன், இந்த உயிர்த்தெழுதலை தியானித்து பாருங்கள். It will help you see how great Christ is. கிறிஸ்து எவ்வளவு பெரியவர் என்பது உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும். Let's just do a little bit of that. கொஞ்சம் பார்ப்போம், அதை தியானிப்போம் கொஞ்சம். I want to point out one or two simple words that will help us see the glory of the resurrection. ஒரு சில எளிமையான வார்த்தைகளை உங்களுக்கு காட்டுகிறேன், அது உயிர்த்தெழுதலினுடைய மகிமையை உங்களுக்கு காண்பிக்கும். One important word is one word that summarizes what the resurrection is about is victory. உயிர்த்தெழுதலை ரத்தின சுருக்கமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா வெற்றி என்கிற வார்த்தை. Everybody say victory. Victory சொல்லுங்க பாப்போம். வெற்றி. You know, the resurrection is the ultimate case of absolute victory, isn't it? உயிர்த்தெழுதல் முற்றிலுமான வெற்றியினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. Jesus was victorious over death. இயேசு மரணத்தின் மீது வெற்றி சிறந்தார். A lot of people died, everybody dies. நிறைய பேர் மரித்திருக்கிறார்கள், எல்லாருமே சாகிறோம். And some people rose again like Lazarus. லாசரு போன்ற ஒரு சிலர் உயிரோடு எழுப்பப்பட்டார்கள். Even in Old Testament, you know, the பழைய ஏற்பாட்டில் கூட சிலர் உயிரோடு எழுந்தார்கள். But there's a big difference between everyone else and Jesus. ஆனால் மற்றவர்களுக்கும் இயேசுவுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. Lazarus died again. How many of you know that? எத்தனை பேருக்கு தெரியும்? லாசர் உயிரோடு எழுந்தார், அப்புறம் திரும்ப செத்து போயிட்டார். Right? Jesus raised him up, but then after some time he died again and they put him in a tomb somewhere and he never was raised up until today. உயிரோடு எழுப்பினார் இயேசு, அதுக்கப்புறம் வாழ்ந்து பிறகு மரித்து போனான். அவனை ஐயோ கல்லறையில் போச்சாங்க, இப்போ உயிரோடு இல்லை. There is only one person who died once and rose again and will never die forevermore as of right now. ஒரே ஒருவர் தான் மரித்தவர், உயிரோடு எழுந்தார், இனி ஒருபோதும் மரிப்பதில்லை என்கிற விதத்தில் உயிரோடு இருக்கிறார் அவர். That is Jesus Christ our Lord. அது யாரு? இயேசு கிறிஸ்து, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. He died to save us. அவர் நம்மை ரட்சிக்கும்படியாக மரித்தார். And he lives saving us all the way to the end now. ஏன் இப்பொழுது ஜீவிக்கிறார்? நம்மை முற்றுமுடிய ரட்சிக்கும்படியாக அவர் ஜீவிக்கிறார். What a powerful display of victory there. எவ்வளவு பெரிய அந்த வெற்றியின் காட்சி அது! எவ்வளவு பெரிய விதத்தில் வெற்றியை காட்டுகிறார். In Revelation 1:17 and 18, Jesus says to John the apostle, வெளிப்படுத்தல் 1:17-18 அப்போஸ்தலனாகிய யோவானிடத்திலே இயேசு சொல்லுகிறார். He says, "Fear not, I am the first and the last, the living one. I died, and behold, I am alive forevermore, and I have the keys of death and Hades." அப்ப வெளிப்படுத்தல் விசேஷம் 17-18,
நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து, நீ என்னை நோக்கி பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். I have the keys of death. மரணத்தினுடைய திறவுகோல் என்று கையில் வைத்திருக்கிறேன். The one who has keys can open or shut, lock. சாவி யார் கையில் இருக்குதோ அவங்க திறக்கலாம் எப்போ வேணா, மூடலாம் எப்போ வேணா. Right? Everything depends on them. அவங்க கையில் தான் இருக்குது திறவுகோல். Sometimes you'll see, like we had one guy in our church a long time back, we gave him the keys, one ordinary student. He was a student here at the time. ஒரு மாணவன் இருந்தான் பாருங்க எங்கள்கிட்ட, அவன்கிட்ட சாவியை கொடுத்தோம் கொஞ்ச நாளைக்கு முன்னால், ஒரு சில வருஷங்களுக்கு முன்னால். And he used to be very strict about keeping the church locked. சர்ச்சை மூடி லாக் பண்ணி அவன் தான் வச்சிருப்பான் கரெக்டா. Even if we come in, even my father comes, he won't be able to enter. We have to search for that guy, நானே வந்தாலும் உள்ளே நுழைய முடியாது, ஏன்னா அவன் தான் சாவி வச்சிருந்தான், அவன் வந்து தான் திறந்து விடணும். He had the practical power, shall we say. அவனுக்கு தான் அந்த வல்லம், அவன் இல்லாமல் யாரும் உள்ள நுழைய முடியாது. சர்வ வல்லமே அவன்கிட்ட தான் இருந்தது. The one with the keys, has power. இந்த சாவி யார்கிட்ட இருக்குதோ அவனுக்கு தான் இதை திறந்து விடுறதுக்கு அதிகாரம் இருக்குது. That's the whole point of அவனால தான் முடியும். Jesus is saying, I died and I'm alive forevermore and I've got the power over death now. இயேசு என்ன சொல்றாரு? நான் மரித்தேன், நான் உயிரோடு எழுந்தேன், இப்பொழுது மரணத்தின் திறவுகோலை என் கையில் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அதன் மேல பூரண அதிகாரமுடையவனாய் நான் இருக்கிறேன். திறக்கவும் மூடவும் அதிகாரம் எனக்கு இருக்கின்ற. Another amazing passage, 2 Timothy chapter 1 verse 10. 2 தீமோத்தேயு 1:10 வாசித்தீங்கன்னா, a lot of passages, but that will help us to see. நிறைய வசனங்கள் இப்படி இருக்குது, இது நம்ம அதை காண உதவும். 2 தீமோத்தேயு 1:10. 1:10. It says the appearing of our Savior Christ Jesus, who abolished death and brought life and immortality to light through the gospel. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். I mean, nobody was able to conquer death except Jesus. யாருமே இயேசுவை தவிர வேற எவருமே மரணத்தை ஜெயிக்க முடியவில்லை. Next thing he defeated was not only death, but he defeated the one who had the power over death, was the devil. அடுத்த காரியம் எதை வெற்றி சிறந்தார்? மரணத்தை மட்டும் இல்ல, மரணத்தின் மீது அதிகாரியாயிருந்த அவனையும் ஜெயித்தார். Right? The devil himself. பிசாசே ஜெயித்தார். The devil was having the keys of death. பிசாசானவன் மரணத்தினுடைய திறவுகோலை அவன் வச்சிருந்தான் பாருங்க. But Jesus defeated him and took the keys of death. இயேசு அவனை தோற்கடித்து அந்த திறவுகோலை அவர் பிடிக்கிட்டார். 1 John 3:8 says the reason the Son of God appeared was to destroy the works of the devil. 1 யோவான் 3:8 சொல்லுகிறது, பிசாசினுடைய கிரியை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். And Jesus was successful in his mission. இயேசு அந்த வேலையிலே வெற்றிகரமாக செய்து முடித்தார். How many of you believe he conquered the devil through his death and resurrection? எத்தனை பேர் நம்புகிறீர்கள் பிசாசை அவர் ஜெயித்தார்? The devil thought he lost when he died. பிசாசு நினைச்சான் அவர் செத்தபோது அவர் தோத்துட்டார்னு. But on the third day we see the victory of Jesus. ஆனால் மூன்றாவது நாளிலே இயேசுவுடைய வெற்றியை அங்கே பார்க்கிறோம். And through that victory, I hope you can see the glory of Jesus. அந்த வெற்றியின் மூலமாக இயேசுவுடைய மகிமையை நாம் காண்கிறோம். And you can see his glory not just in the fact that he won for himself. It was not just a personal victory, but he won the victory for all of us. அந்த ஜெயத்தின் மூலமாக அவர் தனக்காக ஜெயம் பெறவில்லை, நம்ம எல்லாருக்காகவும் ஜெயத்தை பெற்று தந்தார். Right? இல்லையா? Jesus' victory in the resurrection was not a personal victory, my friend. இயேசு எடுத்த ஜெயம் அவர் தனிப்பட்ட விதத்திலே பெற்றுக்கொண்ட ஜெயம் அல்ல. Why do I say that? ஏன்?
the thing is, he was always victorious over everything, devil, death, everything. ஏனென்றால் அவரை பொறுத்தவரையில் எப்பவுமே எல்லாத்தின் மேலேயும் வெற்றி உள்ளவராக தான் இருந்தார். பிசாசு எல்லாத்தையும் ஜெயித்தார். Isaiah 6 is a picture of Jesus. Remember that. It says he was seated on the throne, high and lifted up, far above where devil is. You know, the devil is no match for Jesus. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் உயர்ந்தவரும் உன்னதருமாக அங்க உட்கார்ந்திருந்தாராம். Jesus was the son சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தார் என்று சொல்லுகிறது. You see, we're talking about the Son of God, second person of the Trinity, the one who made the world. யாரை குறித்து பேசுகிறோம்? தேவகுமாரன், திருத்துவத்தில் இரண்டாம் நபர், உலகத்தையே சிருஷ்டித்த இவர். He did not need a personal victory. He did not need to prove his personal power. அவருக்கு தனிப்பட்ட விதத்தில் ஒரு வெற்றி அவசியம் இல்லை. அவருடைய வல்லமையை நிரூபிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. He was always more powerful than death, the devil and everything. அவர் எப்போதுமே மரணத்தின் மீது, பிசாசின் மீது, மற்ற எல்லாவற்றின் மீதும் வல்லமை உள்ளவராய் இருந்தார். Then why did he enter this world, suffer and die and then rise again victoriously? அப்படி இருக்கும்போது ஏன் இந்த உலகத்துக்குள்ள அவர் பிரவேசித்து பாடுபட்டு மரித்து பிறகு இப்படி உயிர் தெழுந்து வெற்றி சிறக்க வேண்டியதா இருந்தது? Because we needed victory. ஏனென்றால் நமக்கு அந்த வெற்றி தேவை. His victory is our victory. அவருடைய வெற்றி நம்முடைய வெற்றி. He represents us. அவர் நமக்கு பிரதிநிதியாய் இருக்கிறார். Representative victory. நம்முடைய வெற்றிக்கு பிரதிநிதி அவர். We believe in that, you know. We believe in that, whether you believe it or not. நாம் அதை விசுவாசிக்கிறோம். I'm talking about we believe in people who represent us. நாம் நமக்கு பிரதிநிதியாய் இருக்கிறவர்களை நம்புகிறோம். Right? The MP or the MLA is our representative. The MP, MLA எல்லாம் நம்முடைய பிரதிநிதிகள். Right? Politics aside, you know, you just look at cricket itself. கிரிக்கெட்டை பாருங்க. Right? You know, the Chennai Super Kings are playing. இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடும் போது when they win, an entire stadium is cheering. அவங்க ஜெயிக்கும் போது முழு ஸ்டேடியமும் அப்படியே கொந்தளிக்குது. They are acting like they won. அவங்க என்னமோ ஜெயித்தா மாதிரி. Better example maybe the Indian cricket team, right? இன்னும் ஒரு சிறந்த உதாரணம் இந்திய கிரிக்கெட் டீம். When Indian cricket team wins, so many people they act like they only played the match and they only won. இந்திய கிரிக்கெட் டீம் வின் பண்ணும்போது எத்தனை பேர் பாருங்க, அவன் குதிக்கிற குதியை பார்த்தா இவன் நம்ம ஜெயித்தா மாதிரி குதிக்கிறான். First of all, they never played the match. அவங்க மேட்சே விளையாடல. They are sitting on sofa, eating சோஃபால nice உட்கார்ந்து சோஃபால உட்கார்ந்து தின்னுகிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். And criticizing everybody. எல்லாரையும் குறை சொல்லிட்டு வேற இருக்கான். They did nothing. ஒன்னும் செய்யல அவன். But when they won, they are celebrating. ஆனால் அவங்க அங்க ஜெயிக்கும் போது இவனுக்கு ஒரே கொண்டாட்டம். Why? ஏன்? That's because the Indian team, there may be only 11 members, but they represent the entire nation. இந்திய அணியில வெறும் 11 பேர் இருக்கலாம், ஆனால் அந்த 11 பேர் இந்தியா தேசம் முழுவதும் இருக்க எல்லாருக்கும் பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள். And so when the captain of the Indian team lifts the trophy, the entire nation celebrates because the victory belongs to the nation. ஆகவே அந்த இந்திய அணியினுடைய கேப்டன் அந்த கப்பை எடுத்து தூக்கி காமிக்கும் போது முழு தேசமும் அதை கொண்டாடுகிறது. ஏனென்றால் எல்லாருடைய வெற்றி மாதிரி இருக்குது. When Jesus rose again, இயேசு உயிரோடு எழுந்தபோது he is our captain. அவர் நம்முடைய the captain of our salvation. நம்முடைய ரட்சிப்பின் கேப்டன் அவர். He won the trophy for us only. நமக்காக தான் அந்த கப்பையை வின் பண்ணார். He doesn't need any trophy. He always had every trophy. அவருக்கு எந்த ட்ரோஃபியும் தேவையில்லை, எந்த கப்பும் தேவையில்லை. எல்லா கப்பும் அவர் எல்லா கப்பும் வாங்க முடியும். That's why I spoke last week about the glory of the pre-existent Christ. ஆகவே தான் முன்பிருந்த மகிமை, இயேசுவுக்கு ஆதியில் இருந்த மகிமை குறித்து முதல்ல பேசினேன். He doesn't need any new glory, my friend. அவருக்கு புதுசா ஒரு மகிமை ஒன்றும் தேவையில்லை. No, this time he did it for us. இந்த முறை நமக்காக இதை செய்தார். He won representing us. நமக்கு பிரதிநிதியாக அதை செய்தார் நமக்காக. It's our victory. இது நம்முடைய வெற்றி. What is more glorious? இதை காட்டிலும் பெருசு என்ன? You know, is securing a great personal victory more glorious? ஒரு தனிப்பட்ட வெற்றியை பெறுவது இதை காட்டிலும் மகிமையானதா? No, my friend. Securing a great victory for so many others, that is only more glorious. தனிப்பட்ட ஒரு வெற்றி அதன் மூலமாக உண்டாகிற மகிமையை காட்டிலும் எல்லாருக்காகவும் ஒரு வெற்றியை சிறந்து ஒரு மகிமையை
பெறுகிறது பெரிய காரியம். Listen to me carefully. நல்ல கவனிங்க. When you see that his victory is your victory and it is really your victory, that is when it helps you see the glory of Christ even more. அவருடைய வெற்றி உங்களுடைய வெற்றி என்பதை நீங்கள் காணும்போது, அப்படி காணும்போது தான் அவருடைய மகிமையை நீங்கள் நன்றாய் காண முடிகிறது. It's not just one person winning, it is multitudes of people. Any person who believes in Christ is a winner because of Jesus Christ. வெறும் அவர் ஜெயிக்கிறது இல்லை, அவரை விசுவாசிக்கிற எல்லாருமே அதன் மூலமாக ஜெயித்தவர்களாகி விடுகிறார்கள். It's not because we did something great. ஏதோ நாம ஏதோ பெருசா செய்தோன்றதுனால. In fact, we didn't do anything great and we did nothing like the people watching the match. அந்த மேட்ச் பார்த்துட்டு இருந்தோம் மாதிரி தான் நாம ஒண்ணுமே பண்ணல, சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தோம். He came. ஆனா அவர் வந்தார். He lived. அவர் வாழ்ந்தார். He suffered. அவர் பாடுபட்டார். He died. அவர் மரித்தார். He rose again. அவர் உயிரோடு எழுந்தார். And he won the victory for us. அவர் நமக்காக வெற்றியை எடுத்தார். And all we do is simply believe in him. That's it. நாம பண்றதெல்லாம் அவரை விசுவாசிக்கிறோம், அவ்வளவுதான். This is how these early church people thought and lived, இப்படித்தான் இந்த ஆதி திருச்சபையில மக்கள் சிந்தித்தார்கள், அப்படிதான் வாழ்ந்தார்கள். That is how they were able to take the victory in so many situations. எப்படி அந்த பல்வேறு சூழ்நிலையில் இப்படிதான் அவர்கள் வெற்றியை எடுத்துக்கொண்டார்கள், வெற்றி பெற்றார்கள். Because of Jesus' resurrection, we don't have to fear death, we don't have to fear the devil, we don't have to fear anything, my friend. இயேசுவின் உயிர்த்தெழுதலின் நிமித்தமாக இன்றைக்கு நமக்கு பிசாசை கண்டு பயம் இல்லை, மரணத்தை கண்டு பயம் இல்லை, எதை கண்டு பயம் இல்லை. If you don't have to fear death and the devil, you don't have to fear anything. மரணத்தை கண்டு பிசாசை கண்டு நீங்க பயப்படலன்னா வேற எதை கண்டு பயப்படணும்? These are the top two. எதை கண்டுமே பயப்பட வேண்டியது, இதுதான் டாப் 2. And Jesus defeated both death and the devil. அந்த இருக்கிறதுலே ரெண்டு பயங்கரமான காரியம், மரணமும் பிசாசு, ரெண்டுத்தையும் தோற்கடிச்சிட்டார். We don't. That's why it's amazing when you see Christians die. They die as though they're just going back home or something. அதனால தான் கிறிஸ்தவர்கள் மரிக்கும் போது மகிமையா இருக்குது. ஏன்னா அவங்க எங்கேயோ வீட்டுக்கு போற மாதிரி, ஊருக்கு போற மாதிரி போறாங்க. They noticed this in the early church itself. In the 2nd century, one guy is writing, he's saying, very strange these people are. When there's a death, they're singing songs, celebrating like almost and taking them to the grave. 2வது நூற்றாண்டிலே எப்படி கிறிஸ்தவர் மத்தியில மரணத்தை எடுத்துக்கிட்டாங்கன்றதுக்கு பற்றி ஒரு கடிதம் எழுதுறாரு. அதெல்லாம் ரெக்கார்டில் இருக்கு பாருங்க. அந்த கடிதத்தில் அவர் சொல்கிறாரு, ஆச்சரியமாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. ஒரு ஆள் சாகும்போது பாட்டு பாடுறாங்க, எல்லாரும் ஆராதனை நடத்துகிறாங்க, பாட்டு பாடுறாங்க, கர்த்தரை ஆராதிக்கிறாங்க, ஸ்தோத்தரிக்கிறாங்க. இது ஏதோ என்னமோ சந்தோஷகரமான ஒரு காரியம் மாதிரி பண்ணுறாங்க. They're acting like they're going home. ஏதோ going from one place to another. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இப்போ வழி அனுப்பி வைக்கிற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி எழுதியிருக்காரு அவர் லெட்டர். We don't fear death. நாம் மரணத்துக்கு அஞ்சுவதில்லை. Which means we don't have to fear anything in life. மரணத்துக்கு அஞ்சுவதில்லைன்னா அப்புறம் எதுக்கு அஞ்சணும்? எதுக்குமே அஞ்ச வேண்டியதில்லை. If we don't have to fear the worst thing possible, then why do we have to fear anything else? மரணம் தான் இருக்கிறதுலே ரொம்ப மோசமான, அதுக்கே பயப்படுறது இல்லைன்னா அப்புறம் வேற எதுக்கு பயப்பட போறோம்? எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. We can look at any problem we face and say, oh problem, where is your victory? Where is your sting? நாம் காண்கிற எந்த பிரச்சனையும் நாம் பார்த்து, பிரச்சனையே உன்னுடைய வேர் எங்கே, கூர் எங்கே, உன்னுடைய ஜெயம் எங்கேன்னு கேட்கலாம். Jesus has taken out the sting out of death and the grave, which means he has taken it out of everything, my friend. இயேசு மரணத்திலிருந்தும் பாதாளத்திலிருந்தும் அதன் கூரை எடுத்து விட்டார். Nobody say I have the victory. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு ஜெயம் உண்டு. We don't fight for victory, we already have the victory. நாம் வெற்றிக்காக சண்டை போடுறது இல்ல, வெற்றி ஏற்கனவே நமக்கு உண்டாயிருக்குது. The more we experience that, we see the glory of Jesus. அதை அனுபவிக்க தேவனுடைய மகிமையை நாம் காண்கிறோம். Let's talk about the ascension of Jesus. இயேசுவினுடைய பரமேறுதலை பேசுவோம். There's a lot you can say, about resurrection, but let me move on to the second movement. முதல்ல உயிர்த்தெழுதலை பார்த்தோம், இப்போ பரமேறுதலை. உயிர்த்தெழுதல் பற்றி இன்னும் நிறைய சொல்லலாம், இருந்தாலும் அடுத்ததுக்கு போவோம். ரெண்டாவது, Jesus ascension simply means he went up, he was lifted up to heaven. பரமேறுதல் என்று சொன்னால் இந்த பூமியிலிருந்து அவர் மேலே போனார், பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். In plain view of the disciples, you remember in Acts chapter 1 verse 9 we find this. அப்போஸ்தலர் 1:9 இதை பார்க்கிறோம். அவருடைய கண்களுக்கு முன்பாக அவர் பரமேறினார்.
Right? எடுத்துக்கொள்ளப்பட்டார். This really happened. The disciples saw it with their very eyes. இயேசு கிறிஸ்து பரமேறுவதை அப்படியே பார்த்தார்கள் சீஷர்கள். Acts chapter 1 verse 9. அப்போஸ்தலர் 1:9. And when he had said these things, as they were looking on, he was lifted up, and a cloud took him out of their sight. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. Just put yourself in their shoes. Imagine what happened that day. அவர்களுடைய அவங்க பார்த்த மாதிரி நீங்க பாருங்க இன்னைக்கு எப்படின்னு. Try to imagine you're talking to Jesus. கற்பனை பண்ணி பாருங்க நீங்க அங்க இருந்தீங்கன்னா அப்படி இருந்திருக்கும். You know, Jesus is giving you his final instructions. Wait in Jerusalem, you know. அங்கதான் நிக்கிறாரு, நீங்க எல்லாம் நிக்கிறீங்க, உங்களோட பேசுறாரு, கடைசியா சில வார்த்தைகள் எல்லாம் சொல்றாரு உங்கள்ட்ட. Suddenly he just starts lifting. திடீர்னு மேல போறாரு, அப்படியே டேக் ஆஃப் ஆறாரு. Imagine what they would have thought. என்ன நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? And then suddenly a cloud just takes him out of their sight. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மேகம் வந்து அப்படியே அவரை தூக்கிட்டு போகுது அப்படியே மேல. And they just பார்க்க முடியாத they are தூரத்துக்கு. standing there gazing into heaven, you know, not knowing what to do. நின்று பிரமித்து பரலோகத்தை நோக்கி பார்த்து That's கொண்டிருக்கிறார்கள். what we see in verse 10. அதுதான் 10ஆம் வசனத்துல பார்க்கிறோம். While they were gazing into heaven as he went, behold, two men stood by them in white robes and said, Men of Galilee, why do you stand looking into heaven? This Jesus, who was taken up from you into heaven, will come in the same way as you saw him go into heaven. அவர் போகிற போது அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். What a visible display of Jesus' glory here. இயேசுவினுடைய மகிமையின் காட்சி எப்படி இருந்ததுன்னு பாருங்க. எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. You know, who else was taken up like this? யாராவது இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளப்பட்டார்களா? இந்த மாதிரி மகிமையா? Only person, you know, you may say even came close was the prophet Elijah in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் எலியா இதுக்கு கொஞ்சம் கிட்ட வர்றாரு. But we cannot really compare Elijah with Jesus. ஆனா எலியாவையும் இயேசுவையும் ஒப்பிட முடியாது. Most you can say is he is a type of Jesus. இயேசுவினுடைய ஒரு முன்னோடி அல்லது ஒரு நிழலாட்டம் என்று அவரை சொல்லலாம். Sometimes God did same things that is going to happen to Jesus ahead of time. இயேசுவினுடைய மாதிரி அவர். இயேசு வர்றதுக்கு முன்னாடியே இயேசு எப்படி இருப்பார்ன்றது சில மாதிரிகள், அதுல அவர் ஒருத்தர். And God gave preview of what the real Jesus would be like. இயேசு எப்படி இருப்பார் என்பது குறித்த ஒரு முன்பே கொடுக்கப்பட்ட ஒரு காட்சி. Elijah's lifting up was like that. எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு காரியம். But here is a glorious sight. Jesus is carried up. Once again, this shows he is not like everybody else. He is unique. இங்கே மகிமையான ஒரு காட்சி. இயேசு பரமேறுகிறார், பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார், மேகம் அவரை கொண்டு போகிறது. இது மாதிரி எவருக்கும் நடந்ததில்லை. ஒரு மகிமையான ஒரு காட்சி. Can you see his glory, my friend? அவருடைய மகிமையை காண முடிகிறதா? See it not in the fact that only he was lifted up, but that he was ascended on our behalf. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார்ங்கிறது மட்டும் இல்ல, நமக்காக நம்முடைய பிரதிநிதியாக அவர் அங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டார். Look at Hebrews 9:24. எபிரேயர் 9:24 பாருங்க. What is more glorious? எது ரொம்ப மகிமை உள்ளது? Just going up for his own benefit alone? தன்னுடைய நலனுக்காக மேல போறது நல்லதா? Or going up for the benefit of multitudes of people? அல்லது ஏராளமான ஜனத்திரளுக்கு நன்மை உண்டாகும்படியாக ஏறெடுத்துக் கொள்ளப்படுவது நல்லதா? Hebrews 9:24. 9:24 இப்படி சொல்லுகிறது. For Christ has entered not into holy places made with hands, which are copies of the true things, but into heaven itself, now to appear in the presence of God on our behalf. அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டிருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். Everybody say for us. எல்லாரும் சொல்லுங்க நமக்காக. It's amazing. It says he went, he is now appearing in God's presence for us. அவர் போனார், தேவனுடைய பிரசன்னத்திலே நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகிறாராம். I think that makes him more glorious. அது அவரை இன்னும் மகிமையுள்ளவராக்குகிறது.
He never stops working for us. நமக்காக வேலை செய்கிறத அவர் நிறுத்தவே இல்லை. It's amazing. Jesus' glory is not just it's not just in who he is and things like that, but it's in what he does for us. ஆச்சரியப்படத்தக்க காரியம் என்னன்னா, இயேசுனுடைய மகிமை ஏதோ அவர் யார் என்கிறதுல மாத்திரமில்லை, அவர் நமக்காக என்னவெல்லாம் செய்கிறார்ங்கிறதுல தான் அவருடைய மகிமையை பார்க்கிறோம். People in the world, they try to show their glory in the in Tamil they have that word banda, right? உலகத்தில் இருக்கிறவர்கள் அவ்வளோ பந்தா பண்ணி தங்களுடைய மகிமையை காட்டுறாங்க, தாங்க யாருங்கிறத அதை காட்டுறாங்க மகிமையை. But every stage you look at Jesus' exaltation, lifting up, he shows it in the way he is always doing something for us. ஆனால் இயேசு ஒவ்வொரு கட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா அவருடைய மகிமையை எப்படி வெளிப்படுத்துகிறார், ஏதோ அவர் யாருங்கிறதுல மட்டும் இல்லை, அவர் நமக்காக என்ன செய்கிறார்ன்றதன் மூலமாக தான் அவருடைய மகிமையை உண்மையாகவே வெளிப்படுகிறது. I'll remind you that in our passage, John chapter 17, யோவான் 17 நம்ம பார்த்து கொண்டிருக்கிற அந்த பகுதியில் we are told he was given authority to grant us eternal life in verse 2. இரண்டாம் வசனத்திலே நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். He's using his authority for our benefit. அவருடைய அதிகாரம், அவருக்கு இருந்த கொடுக்கப்பட்டிருந்த அதிகாரத்தை நம்முடைய நலனுக்காக பயன்படுத்துகிறார். That concept of authority leads me to the third stage of Jesus' exaltation. இந்த அதிகாரம்ங்கிறத பற்றி பேசும்போது மூணாவது பகுதிக்கு போயிடலாம். First we spoke about resurrection. முதல்ல உயிர்த்தெழுதலை பற்றி பேசணும். Jesus being lifted up from the grave. அந்த கல்லறையிலிருந்து எழுப்பப்பட்டதுனாலே உண்டான மகிமை. Secondly, we spoke about the ascension where he's lifted up from the earth into heaven, into the very presence of God. இரண்டாவது பூமியிலிருந்து வானத்துக்கு ஏறெடுத்துக் கொள்ளப்பட்ட இயேசு அப்பொழுது வெளிப்பட்ட மகிமை. And he's accepted there for and he's present there for our benefit. அப்போ கூட அங்க போய் நமக்காக பிரத்யட்சமாகிறார், தேவனுக்கு முன்பாக போய் நிற்கிறார் நமக்காக. Right? And then thirdly, now let's talk about he goes to heaven and then he sits down at the right hand of God. He sits on the throne. இப்பொழுது பரலோகத்தில் போய் சிங்காசனத்தில் உட்காருகிறார், பிதாவுடைய வலது பார்சத்திலே. That is a further lifting up. அது இன்னும் மேன்மையாக்கப்படுகிறார். It's not just going up like Elijah. வெறும் எலியா மாதிரி மேலே போனதில்லை. It's sitting at the right hand of the Father which no one else did. பிதாவுடைய வலது பார்சத்திலே எவரும் உட்காராத ஒரு இடத்திலே இவர் உட்காருகிறார். This is taught in so many places in the New Testament again and again. இது புதிய ஏற்பாட்டிலே மறுபடியும் பல இடங்களிலே போதிக்கப்படுகிறது. I don't have the time to read verses. I'll give you verse references. நான் வசனத்தை எல்லாத்தையும் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, நான் வசனத்தை சொல்றேன், எழுதிங்க. Mark chapter 16 verse 19. மார்க் 16:9. 1 Peter verse 3 chapter 3 verse 22. 1 பேதுரு 3:22. Acts chapter 2 verse 33. அப்போஸ்தலர் நடபடிகள் 2:23. Yeah, 2:33. 2:33. Philippians 1:9 to 11. பிலிப்பியர் 1:9-11. But let me read to you one verse, important verse, Psalm 110. ஆனா ஒரு முக்கியமான வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 110 verse 1. 1ஆம் வசனம். This is the most quoted Old Testament verse in the New Testament. புதிய ஏற்பாட்டில் மிகவும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட பழைய ஏற்பாட்டு வசனம் எதுவென்றால் இந்த ஒரு வசனம் தான். This one verse. இந்த ஒரு வசனத்தை தான் புதிய ஏற்பாடு மறுபடியும் கூறுகிறது. Psalm 110 verse 1. 110வது சங்கீதம் 1. The Lord says to my Lord, sit at my right hand until I make your enemies your footstool. கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். Jesus himself used this verse. இயேசுவே இந்த வசனத்தை பயன்படுத்தினார் பாருங்க. Because nobody could explain this verse. ஏனென்றால் யாருமே இதை விளக்கி சொல்ல முடியாது. How can this be talking about David or Solomon or some other earthly king? இது மற்றவர்களை பற்றி எப்படி பேச முடியும்? தாவீதை குறித்தோ சாலமோனை குறித்தோ மற்றவர்களை குறித்தோ. Only explanation is this is God saying to Jesus, sit at my right hand until I make your enemies your footstool. இது தேவன் இயேசு வண்டையில, தம்முடைய குமாரனாய் இயேசு வண்டையிலே சொன்ன வார்த்தைகள்.
right hand of the Father. What does that mean? பிதாவின் வலது பாரிசம் என்றால் என்ன? It's not a literal meaning. அது அப்படியே லிட்டரலாக எடுத்துக்கூடாது. Because if you take it literally, first of all, Father does not have a hand, much less a right hand. லிட்டரலாக அப்படியே எடுத்துக்க முடியும். அவருக்கு கை இருக்குதா? பிதாவுக்கு என்ன நம்மள மாதிரி கை இருக்கா? மாம்ச பிரகாரமான கை. He doesn't have a body. அவருக்கு நம்மள மாதிரி ஒரு சரீரம் இருக்கா? He is a spirit, isn't he? அவர் ஒரு ஆவி. So right hand of the Father means what? Right hand means a supreme place of honor, of authority. வலது பாரிசம் என்றால் என்ன? ஒரு மிகவும் மேன்மையான கனமான ஒரு இடத்திலே அவர் உட்கார வைக்கப்பட்டார். The right hand of the, in the kingdoms of the ancient world, the king, at the king's right hand sat the second most important person in the whole kingdom. இந்த உலகத்தின் ராஜ்யங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த ராஜாக்களுக்கு வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறாள் தான் நம்பர் 2 ஆள் அந்த ராஜ்யத்திலே. Sometimes it's the queen, சில நேரத்தில் ராணி உட்கார்ந்திருப்பாள், sometimes the son, சில நேரத்தில் மகன் உட்கார்ந்திருப்பான். But that is the most powerful position next to the king. அதுதான் ராஜாவுக்கு அடுத்தபடியாக மிகவும் வல்லமை வாய்ந்த ஒரு இடம். And that's the position Jesus gets, the right hand of the Father. அந்த இடம்தான் இயேசுவுக்கு கிடைக்கிறது, பிதாவின் வலது பாரிசம். It is the supreme place of all honor, of all power, of all authority, of all favor, of all love. எல்லா கனம், மகிமை, மரியாதை, அன்பு, தயவு எல்லாவற்றினுடைய இடமாய் அது இருக்கிறது. It is not just the right hand of some earthly king. ஏதோ ஒரு உலக பிரகாரமான ராஜாவுடைய வலது பாரிசம். It's the right hand of the Father. பிதாவினுடைய வலது பாரிசம். Think about that, my friend. கொஞ்சம் யோசித்து பாருங்க. It is the most powerful position in the entire universe. உலகத்திலேயே மிகவும் அற்புதமான ஒரு இடம் அதுதான். ஒரு ஸ்தானம் அதுதான். New Testament says this about Jesus again and again, that he is sitting there at the right hand. அவர் வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருந்தார்ன்றத புதிய ஏற்பாடு திரும்ப சொல்லுது. And one of the things emphasized very much by this teaching is that Jesus has all the authority now. இந்த வலது பாரிசத்தில் உட்கார்வது என்கிறதிலே வலியுறுத்தப்படுகிற காரியம் என்னன்னா, அது எதை காட்டுகிறதாம்? இயேசுவுக்கு இப்பொழுது சகல அதிகாரமும் கொடுக்கப்படுகிறது. Go to Ephesians chapter 1. எபேசியர் 1ஆம் அதிகாரத்துக்கு போவோம். Important passage. மிக முக்கியமான ஒரு I want you to pay attention to this concept of authority. Jesus has authority, and when you see his authority, you will see his glory. இயேசுவுக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அவருடைய மகிமையை பார்க்கலாம். Now we know Jesus has authority, of course, everybody knows. இயேசுவுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு தெரியும் நமக்கு. But the thing is, I want you to see how much authority, right? எவ்வளவு அதிகாரம்ன்றதை கொஞ்சம் கவனிங்க. Everybody knows, but how much do they know? எல்லாருக்கும் தெரியும், ஆனா எவ்வளவு தெரியும் அவங்களுக்கு? How much authority does Jesus have? எவ்வளவு அதிகாரம் அவருக்கு இருக்கிறது? Look at Ephesians chapter 1 verse 19-20. எபேசியர் 1:19-20 பாருங்க. The immeasurable greatness of his power toward us who believe, according to the working of his great might that he worked in Christ when he raised him from the dead and seated him at his right hand in the heavenly places far above all, keeps going. I'll stop there. தாம் கிறிஸ்துவை மரித்தோலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாக அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரத்தில் உட்காரும்படி செய்து. Now I want you to see those the way Paul describes Jesus' position. இயேசுவுடைய ஸ்தானத்தை எப்படி வர்ணிக்கிறார்னு பாருங்க. எங்க உட்கார்ந்து இருக்கிறார்ன்றதை எப்படி சொல்றாரு? Look at his words. He seated him at his right hand. அவருடைய வலது பாரசத்திலே உட்காரும்படி செய்தார்னு சொல்றாரு. In the heavenly places. உன்னதங்களிலேன்னு சொல்றாரு. Not earthly places. பூமியில இல்ல. In the heavenly places. உன்னதங்களிலே. That is in another realm. வேறொரு மண்டலத்திலே. We think sometimes all we see is all there is. நம்ம நினைக்கிறோம் சில நேரத்தில் நம்ம பார்க்கறது தான் இருக்குது, பார்க்காதெல்லாம் இல்லைன்னு. We see the people in power in the earthly places. இந்த உலகத்தில் சிலர் அதிகாரத்தில் இருக்கிறது, ஆட்சியில் இருக்கிறத பார்க்குறோம். Right, in this physical world we see people in position, power and authority. இந்த உலகத்திலே சரீர பிரகாரமான இந்த உலகத்திலே அதிகாரம், வல்லமை
இந்த மாதிரி அவங்களுக்கு But கொடுக்கப்பட்டிருக்கிறது. Paul is praying here, saying, I pray that the eyes of your understanding be open so that you can see beyond the earthly places to the heavenly places. ஆனால் பவுல் ஜெபிக்கிறார், என்ன ஜெபிக்கிறாரு? இந்த வெறும் உலகத்தில் இருக்கிற ஆட்சி அதிகாரங்களை பார்க்கிறவர்களா இல்லாமல் மனக்கண்கள் பிரகாசம் அடைந்தவர்களாக இந்த உலகத்தை தாண்டி இன்னொரு உலகத்தில் இன்னொரு மண்டலத்தில் இருக்கிற காரியங்கள், அங்கே இருக்கிற அதிகாரங்கள் வல்லமையில பாருங்கள்ன்றார். Which is bigger, earthly places or heavenly places? எது பெருசு? பூமிக்குரிய காரியங்களா பரலோகத்துக்குரிய காரியங்களா? Heavenly places only. பரலோகத்துக்குரிய காரியம் தான் பெருசு. Even all the evil and all the nonsense happening in this world, there's so much evil happening, in this world. It's happening because of the powers in the heavenly places, powers in the spiritual realm. The devil is inspiring people to do evil here. இந்த உலகத்தில் நிறைய கேடுகள் நடக்குது பாருங்க, நிறைய அக்கிரமம் நடக்குது. அது கூட அந்த ஆவிக்குரிய மண்டலங்களில் பிசாசு இருந்து கொண்டு, பிசாசானவன் அவன் ஒரு ஆவி பாருங்க, அவன் இருந்து கொண்டு இங்கே இருக்கிற காரியங்களை இயக்குகிறான், நடத்துகிறான், தூண்டுகிறான், செயல்படுத்துகிறான். அதனால தான் தீமையான காரியங்கள் இங்கே நடக்குது. As Christians, let us not forget there is an unseen world, a spiritual world, a real world, a more powerful world than the world we see. கிறிஸ்தவர்களாக நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் காண்கிற இந்த உலகத்தை காட்டிலும் மிகவும் வல்லமையான ஒரு உலகம், இன்னொரு உலகம் இருக்கிறது, ஆவிக்குரிய உலகம். And guess who's seated at the most powerful place in that world? அந்த வல்லமையான ஆவிக்குரிய உலகத்திலே ரொம்ப வல்லமையான ஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர் யார்? It is our Lord, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. The right hand in the heavenly places. வலது பாரசத்திலே உன்னதங்களிலே. And then look how Paul describes that place. பிறகு எப்படி அந்த இடத்தை விவரிக்கிறார் என்பதை கவனிங்க. There are a lot of rulers in that heavenly places, in the spiritual realm. அந்த ஆவிக்குரிய மண்டலத்திலே நிறைய ஆட்சி செய்கிறவர்கள் அங்க நிறைய இருக்கிறாங்க. By the way, ஆண்டு கொண்டிருக்கிறாங்க. heavenly places does not mean heaven, okay? பரலோகம் அது அதாவது it does not mean heaven. அதாவது உன்னதங்களில் சொன்ன உடனே பரலோகம்னு அர்த்தம் கிடையாது. Tamil is clear. உன்னதங்களில்ன்றது கொஞ்சம் வித்தியாசம், பரலோகம் கிடையாது. It just means the unseen spiritual realm. உன்னதங்கள்னா நாம் காணக்கூடாத ஒரு மண்டலம், அதைத்தான் உன்னதங்கள்னு சொல்றோம். And there are a lot of rulers and authorities in the spiritual realm. அந்த உன்னதங்களிலே, காணக்கூடாத அந்த மண்டலங்களிலே நிறைய அதிகாரங்களும் வல்லமைகளும் ஆட்சியாளர்களும் இருக்கிறார்களாம். Where is Jesus? ஆனா இயேசு எங்க இருக்கிறாரு? Paul says he is far above all rule and authority and power and dominion and every name that is named, not only in this age but also in the one to come, and he put all things under his feet. எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல, இம்மையிலும் மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரத்தில் உட்காரம் செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறாராம். Far above all principality. Look at that word all. எல்லா துரைத்தனங்கள்னு சொல்லி இருக்கு. Everybody say all principality. எல்லாம் சொல்லுங்க, எல்லா துரைத்தனங்கள், all authorities, எல்லா அதிகாரங்கள். Right? And then in verse again it says God put all things under his feet. இன்னும் பின்னால சொல்லி இருக்குது எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். 22ல சொல்லி. Everybody say all things. எல்லாவற்றையும். All means all, nothing left out. எல்லாம் சொன்னா எல்லாம், அதுல விதி விலக்கு எதுவுமே கிடையாது. Other than the Father, everything and everyone, so to speak, is under the feet of Jesus. எல்லாவற்றையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினார் என்பதன் அர்த்தம் என்ன? பிதாவாகிய தேவனை தவிர மீதி எல்லாமே இயேசுவினுடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது. That means where is the devil? அப்படின்னா பிசாசு எங்க இருக்கிறான்? He's under his feet. அவருடைய பாதத்துக்கு கீழே இருக்கிறான். The devil, some people think of, Jesus and the devil like fighting a boxing match always, இயேசுவையும் பிசாசையும் ஜனங்க எப்படி நினைக்கிறாங்க? ஏதோ இயேசுவும் பிசாசும் பாக்ஸிங் மேட்ச் விளையாண்டுட்டு இருக்காம ரெண்டு பேரும் போராடிட்டு இருக்காங்க, சண்டை நடந்துட்டு இருக்குது. இயேசுவும் அவரும் sometimes Jesus wins a little more, சில நேரத்தில் இயேசு கொஞ்சம் அதிகமாக அடிக்கிறாரு, நல்லா ஜெயிக்கிறாரு. There is no boxing match. First of all, Jesus can't even see the devil. He's down there somewhere under the feet. ஆனா உண்மை என்னன்னா பாக்ஸிங் எதுவும் நடக்கல, அவன் ஒன்னும் எதிர்க்க நின்றுட்டு இல்லை, பாதத்துக்கு கீழே கிடக்கிறான். In fact, look at the verse. It says,
far above all rule. It's not, Jesus is not just little bit above, he is far above. இன்னும் கேட்டா அவர் ஃபார் அபவ்னு சொல்லியிருக்குது. அது என்ன, மேலாய் அவர் உயர்ந்திருக்கிறார், எல்லாவற்றுக்கும் மேலா உயர்ந்திருக்கிறாராம். It's amazing how much Paul is trying to emphasize, convince these Ephesians that there is nobody close to Jesus, no other power, no other authority, no other ruler. Don't worry about anything else. ஏன் அப்படி எல்லாவற்றுக்கும் மேலா உயர்ந்திருக்கிறாருன்னு அப்படி வர்ணிக்கிறாருன்னு சொன்னா, இயேசுவுக்கு தாண்டி, இயேசுவுக்கு மேலே எந்த அதிகாரமும் கிடையாது, வல்லமையும் கிடையாது, எந்த கர்த்தத்துவமும் கிடையாது, எவரும் கிடையாது என்பதை திட்டவட்டமாய் சொல்லுவதற்காக தான் இவ்வளவு வர்ணனை. You know why he's doing that? ஏன் செய்கிறாரு? One of the reasons is scholars say, and if you read the Bible, and you look at the background of Ephesus, எபேசு சபையினுடைய அந்த எபேசு பட்டணத்தினுடைய பின்னணியை கொஞ்சம் கவனிக்கணும் வேதத்தை வாசிக்கும் போது. Like you can read this in the book of Acts, in Acts 19:19 for example. அப்போஸ்தல நடபடிகள் 19:19 பார்த்தீங்கன்னா, Ephesus was a place where there was a lot of black magic, witchcraft, all kinds of things like this happening. அப்போஸ்தல நடபடிகள் 19:19 பார்த்தீங்கன்னா, எபேசு பட்டணம் எப்படிப்பட்ட இடமா இருந்தது, அது பல்வேறு மந்திரவாதங்கள் போன்ற காரியங்கள் நிறைந்த மாய வித்தைகள்லாம் நிறைந்த ஒரு இடமா இருக்கு. You know, always in this black magic and witchcraft, you know, look at Acts 19:19. மாய வித்தை இடம், அது மாய வித்தைக்காரர்களுடைய இடம். So much so that when the apostles went and preached there, when Paul went and preached there, number of those who had practiced this black magic, witchcraft, brought their books together. I'm reading Acts 19:19, and burned them in the sight of all. அப்போஸ்தலர் 19:19 பாருங்க. மாய வித்தைக்காரராக இருந்த பவுல் அங்கே பிரசங்கிக்கும் போது என்ன நடந்தது, மாய வித்தைக்காரராக இருந்தவர்கள் அநேக தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள். And they counted the value of them, and it came to 50,000 pieces of silver. அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளி காசாக கண்டார்கள். It was like a hub of witchcraft. இந்த பில்லி சூனியம், மந்திரவாதம், மாய வித்தை இவைகளினுடைய ஸ்தலமாக, ஒரு சென்டராக preaching of the gospel completely transformed that place. அந்த பிரசங்கம், சுவிசேஷத்தை குறித்த பிரசங்கம் அந்த இடத்தையே மாற்றி அமைத்தது. You know, all you have to do is preach the gospel and they'll come and burn their books. நீங்க சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாலே போதும், அவங்க வந்து புத்தகங்களை எரிச்சு போட்டுருவாங்க. The gospel is the power of God, my friend. என்றால் சுவிசேஷம் தேவனுடைய வல்லமையாய் இருக்கிறது. But the thing is, they say, scholars say, after some time, some Christians, you know, they once again had doubts about the power of this black magic and witchcraft. சில கிறிஸ்தவர்களுக்கு இந்த மாய வித்தை குறித்தெல்லாம் சில சந்தேகங்கள் இருந்தது. The world of the Bible is very similar to our world, isn't it? நம்ம ஊர் மாதிரி தான் இருந்திருக்கணும். கிறிஸ்தவன் சிலவர்லாம் அந்த மந்திரம் வச்சுட்டாங்க, எனக்கு செய்வனை வச்சுட்டாங்க, அந்த மாதிரி ஆளுங்க இருந்தாங்க. Burn their books, but then the society around them is believing in these powers, so they are also tempted. They are also, you know, thinking, oh, maybe, you know, this power also is there, that power also, this authority also is there. இந்த மாய வித்த புஸ்தகங்கள்லாம் எரிச்சவங்க தான் இவங்க. இருந்தாலும் ஊரே அப்படி இருக்கிறதுனால அவங்க இப்படி பண்ணிட்டாங்களோ, நமக்கு மாய வித்தை வச்சிருக்காங்களோ, செய்வனை வச்சுட்டாங்களோ, அப்படியா இதெல்லாம் நம்பி கொஞ்சம் அதுலேருந்து முழுமையாக அவங்க விடுபட முடியல. In fact, one of the reasons Paul says that Jesus has been given a name above every other name is because in those black magicians and witchcraft doctors used to use the names of gods, saying, we use the name of this God, and in the name of this God let this witchcraft. வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க, பிலிப்பியர் 2 சொல்றாரு இல்லையா, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் இயேசுவை பற்றி சொல்றாங்க இல்லையா. அது ஏன் சொல்றாராம் பவுல், ஏன் சொல்றாருன்னு வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. அந்த மந்திரவாதிகள்லாம் அந்த தெய்வங்களுடைய பெயர்களை சொல்வார்களாம், சொல்வார்களாம் அந்த மக்களை, இந்த பேரை சொல்லு, அந்த பேரை சொல்லு, இதுல வல்லமை இருக்குது, அதுல வல்லமை இருக்குன்னு. And when the name is said, people get scared, you know, oh, that's a powerful name. அந்த பேரை சொல்லி இப்படி ஜனங்க மத்தியில சொல்லி அந்த பேரை கேட்ட உடனே அவன் நினைச்சுக்கிறான், ஐயோ வல்லமை இருக்குது அதுலன்னு. Paul is writing to these kind of people and he says, அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு பவுல் எழுதுகிறார், the greatest power in the universe is available to you. எல்லா வல்லமை காட்டிலும் பெரிய வல்லமை உங்ககிட்ட இருக்குன்றார். God's surpassing greatness of God's power that is at work within us, he says in Ephesians 1:19. எபேசியர் 1:19 அவர் சொல்லுகிறார்,
தேவனுடைய வல்லமை நமக்குள்ளே கிரியை, உயிர்த்தெழுதல் வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அளவற்ற power is the same power that raised Jesus from the dead. இந்த வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை? இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின வல்லமை. And took him all the way to the most powerful position in the universe and seated him there. எல்லாவற்றுக்கும் மேலான உன்னதமான ஒரு ஸ்தானத்துக்கு கொண்டு போய் அவரை உட்கார வைத்தது அந்த வல்லமை. And today there is nothing equal to Jesus. Everything is below his feet. He is far above all other powers. இன்றைக்கு அவர் எல்லா வல்லமைகள், கர்த்தத்துவங்கள், அதிகாரங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்து உயரமான ஒரு இடத்துல உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு மேலான அதிகாரம் எதுவுமே கிடையாது. He's trying to convince the believers, you don't need to seek additional protection from any other powers. எதுக்கு இதெல்லாம் சொல்றாரு? நீ உனக்கு பாதுகாப்புக்காக வேற அந்த வல்லமை இந்த வல்லமை தேட வேண்டியதில்லைன்ற. You don't have to worry about other powers harming you. மற்ற வல்லமைகள் வந்து உன்னை சேதப்படுத்த குறித்து நீ பயப்பட வேணான்ற. You just believe in the power of Jesus. நீ தேவனுடைய வல்லமையை விசுவாசிக்கிற. In the authority of Jesus. இயேசுவுடைய அதிகாரத்தை விசுவாசி. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிற. The name above every name. இந்த நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான இந்த நாமத்தை விசுவாசின்றார். That's why he says not only that is named not only in this age but also in the one to come. He says any name that they can come up, any new name also. This name is more powerful, the name of Jesus. ஆனால் நான் சொல்றார், இம்மையிலும் மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாக. My friend, Jesus is the supreme authority. இயேசு எல்லாவற்றுக்கும் மேலானவர். You believe that? You see that? பாக்குறீங்களா? எல்லாத்துக்கும் மேல அதிகாரம் பெற்றவர். Our eyes must be opened. நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். I'll end with a illustration that is more relevant today, I think. இன்றைக்கு நமக்கு விளங்குற மாதிரி ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். You know, elections are coming up. எலெக்ஷன் வேற வருது. Everyone wants someone who will do good for them to come to power. எல்லாருக்கும் என்னன்னா நமக்கு ஏதாவது நல்லது செய்யறவர் யாராவது வரணும் ஆட்சிக்கு. Everyone longs for that, don't we? எல்லாருக்கும் அது ஆசையா இருக்கு இல்லையா? How happy we are when someone, you know, we think will do good for us when they come to power. நமக்கு நல்லது செய்யற ஆள் ஆட்சிக்கு வந்தா நமக்கு சந்தோஷமா இருக்குது இல்லையா? எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. But listen, guess what? ஆனா உண்மை என்ன? We already have someone in the highest place of authority and power, and that is our Lord Jesus Christ. ஏற்கனவே ஒருத்தர் ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறார், ஆட்சியில இருக்கிறார். அவர்தான் உன்னதத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, உயர உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, அதிகாரம் உள்ளவரா, எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் உள்ளவரா இருக்கிறார் அவர். For believers, everything doesn't depend on election. பிலீவர் விசுவாசிக்கு எல்லாம் இந்த எலெக்ஷன்ல என்ன நடக்குதுன்றதை வச்சு கிடையாது. All authority has been given to me, Jesus said. இயேசு சொல்றார், எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்றார். Nothing can change Jesus' authority and power. இயேசுவுடைய அதிகாரத்தை எதுவுமே மாற்ற முடியாது. I say this because as believers we cannot take the attitude that everything for our well-being depends on what happens today, you know, or something like that. நம்முடைய இன்னைக்கு நடக்கிறத வச்சு எல்லாத்தையும் நம்ம நிதானிக்க முடியாது. No matter what happens, Jesus is at the top and therefore we win. இன்னைக்கு எது நடந்தாலும் சரி, இயேசு தான் மேல இருக்கார். அவர்தான் உன்னதத்தில் அதிகாரத்தை எல்லா அதிகாரத்துக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர்தான் சர்வாதிகாரிங்கிறதை எதுவுமே மாற்ற முடியாது. இன்னைக்கு எது நடக்கிறதெல்லாம். Actually, you know, I don't have the time, but if you go see in Isaiah chapter 6, it is when everything is going haywire in the year that King Uzziah died that Isaiah saw the glory of Christ. ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா எப்போ யோசேயா அந்த மகிமையை கண்டான், தேவனுடைய மகிமையை கண்டான், எல்லாம் தப்பாக போகுது. அந்த உசியா என்னும் ராஜா சாகிறார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எல்லாம் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் மகிமையை காண்கிறான் இவன். When persecution was rampant, that is when the apostle John saw the exalted Christ in the book of Revelation. புதிய ஏற்பாட்டு சபையிலே உச்சகட்டத்திலே துன்புறுத்துதல் உச்சகட்டமாக இருந்தபோது தான் யோவான் அங்கே அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிற அந்த தேவனுடைய காட்சியை காண்கிறார். In fact, if you want to study this further, I would encourage you to go read Revelation chapter 1, Revelation chapter 4 and 5. வெளிப்படுத்தல் 1, 4, 5 ஆகிய அதிகாரங்களை வாசித்து பாருங்க. இன்னும் what we need to see is not everything happening perfectly in the world. We need to see the glory of Jesus today at the right hand of the Father. நாம இன்றைக்கு காண வேண்டியது என்ன? எல்லாம் இந்த உலகத்தில் பர்ஃபெக்டாக நடக்கணுன்றதை காண வேண்டியதில்லை. அவர் ஆண்டு கொண்டிருக்கிறார், அவர் அரசாளுகிறார், எல்லாவற்றுக்கு மேல அதிகாரம் உள்ளவர் அவர் இருக்கிறார் என்பதை நாம் காண வேண்டும். We've already got someone who has our best interest in mind. நம்முடைய நலனுக்காக கரிசனை உள்ளவர்
அங்கே இருக்கிறார், அவர் ஆளுகிறார் என்பதை நமக்கு. And he is our king. அவர் நம்முடைய ராஜா. And he will do good for us. அவர் நமக்கு நன்மை செய்வார். Amen. Amen. Let's all stand up. எல்லாரும் எழுந்து நிற்போம். Let's pray that we can see the glory of Jesus. நாம் தேவனுடைய மகிமையை காணும்படியாக நாம் ஜெபிப்போம். Oh, we pray, Lord, that you will show us how high and lifted up you are. ஆண்டவரே, நீர் எவ்வளவு உயர்ந்திருக்கிறீர், உன்னதங்களிலே இருக்கிறீர், எவ்வளவு மகிமைப்பட்டிருக்கிறீர் என்பதை We don't have to fear anything or anyone, oh Father. எவருக்கும் எதற்கும் நாங்கள் அஞ்ச வேண்டியதில்லை என்பதை காட்டும். Because our Lord and Savior is in the top position. ஏனென்றால் எங்கள் தேவனும் இரட்சகருமானவர் உன்னதங்களிலே இருக்கிறார். And our needs, we believe, will be met in the name of Jesus. அவர் உயர்ந்தவராய் இருக்கிறபடினாலே, அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறதால எங்களுடைய தேவைகள் எல்லாம் we believe the victory is ours in every situation in the name of Jesus. வெற்றி எங்களுடையது, எல்லா சூழ்நிலையிலும் வெற்றி எங்களுடையது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். Oh, we pray you will continue to lead us forward. தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. Glorify yourself through our lives. எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. In Jesus name we pray. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். Amen. ஆமென்.